தகுந்த மாதிரி கரெக்டா அந்த எத்தனை மணி நேரம் காலம் பண்ணுறது? 1.5 மணி நேரம் சொல்லணும்னா 1.5 மணி நேரம், கரெக்டா 1.5 மணி நேரம். கொடுத்த அளவுலே வந்து உங்கள் கொடுத்த அளவுலே வந்து கோலத்தை அமைக்கணும். அது ஃபர்ஸ்ட். புள்ளி வைத்த கோலம் ரெண்டாவது. 3 பேர் மட்டும் தான் கோலத்தை போடணும். 4 பேர் 5 பேர் எல்லாம் முடியாது. 3 பேர்னா 3 பேர் கரெக்டா இருக்கணும். கொடுத்த டைம்ல கோலத்தை முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏதாவது ரூல்ஸு. புள்ளி வைத்த கோலம் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் தான் வந்து பரிசுக்கு போகும். மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைப்பை கொடுத்துருக்காங்க தமிழர் பண்பாடு. ஸோ அந்த தலைப்பை ஒட்டி பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த வாட்டி பரிசு புள்ளி வைத்த கோலம் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கும். ரங்கோலிக்கு பரிசு கிடையாது, கோலங்களுக்கு தான் பரிசு. அடுத்து தமிழர் 3 பேர் மட்டும்தான் அந்த அது பேர் என்ன சொல்றது, அந்த வட்டத்துக்குள்ள அந்த கட்டம் போட்டிருக்காங்கல்ல, அந்த கட்டத்துக்குள்ள 3 பேர் மட்டும்தான் இருக்கணும். வேறு யாரும் அங்க உள்ள இருக்கக்கூடாது. அடுத்து கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அந்த கோலத்தை நீங்கள் முடிக்க வேணும். தலைப்பு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது, தமிழர் பண்பாடு. அவ்வளவுதான். தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோமோ அந்த மணில இருந்து, அந்த மணி துளியிலிருந்து 1.5 மணி நேரம், அந்த மணி துளியிலிருந்து 1.5 மணி நேரம். 2 மணி நேரம் கிடையாது, 1.5 மணி நேரம் சொன்னாங்க. 3:45 ஆரம்பிக்கிறீங்களா? 3:45 அனௌன்ஸ் பண்ணுங்க. 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்க வேண்டாம். அடுத்து ஏன்னா 5:30க்கு அடுத்து 5 பூசை இருக்குது, அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் இருக்குது. அதனால 3:30க்கு இப்ப 3:45க்கு ஆரம்பிக்க போறோம்னா அதுல இருந்து 1.5 மணி நேரம் கரெக்டா 5:15 முடித்து விடுவோம். அவ்வளவுதான். சோ எல்லாரும் கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேட்காதவங்க பக்கத்துல யாரு கேட்டாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. மகிழ்ச்சிக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, இதோ இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கலந்த உள்ளத்தோடு இந்த ஆலயத்திலே கூடி வர செய்திருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் கொண்டாட இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியின் விழா, அறுவடையின் விழா, உழவர் திருவிழா, இதனை முன்னிட்டு கொண்டாட இருக்கின்ற இந்த விளையாட்டு போட்டியினை நீ நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த கோல போட்டியிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்தருள்வீராக. இதனால் இவர்கள் இந்த கோல போட்டியினை குறித்த நேரத்திற்குள்ளாக முடிக்கும்படியாகவும் மிக அழகாக இந்த கோல போட்டியினை கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும்படியாகவும் அருள் புரிவீராக. மேலுமாக இறைவா, இந்த அறுவடை திருநாளிலே உழவர் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய உழைப்புக்கேற்ற பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், இதனால் நாடு செழிக்கவும் நாங்களும் செழித்து வளர்ந்து வாழவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நல்லா சூப்பரா செய்யுங்க. போயிட்டு நீங்க உங்களுடைய இடத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் 5 நிமிடங்களில். மதுரவாயல் புனித அந்தோனியார் ஆலய முற்றத்தரையில் அன்பிய குடும்பங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் விரல்களால் உதிர்க்கும் புள்ளிகள் எல்லாமே அழகு கோலமாகின்றன. எம் அன்பிய பூமகள் தனக்கென்று வரையறுக்கப்பட்ட இடத்தை மனையாக நினைத்து பெருக்கி சாணம் தெளித்து அரிசி மாவினால் புள்ளி வைக்க தொடங்குகின்றனர். இச்செயல் பல உயிர்களுக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் என்பது தமிழரின் கணக்கு. வாழ்க்கையில் வளைவை விட கோலத்தின் வளைவில் அதிகவனம் தேவை. சிறிது மாறினாலும் முகத்தில் சிறிது சுழிவை ஏற்படுத்தும். எண்ணங்கள் வண்ண கோலங்களால் வடிவமைக்கப்படுகின்றன. ஆலய வளாகத்தில் புள்ளிகள் வைத்து வரையும் கோலமே நீதிபதிகளை வரவேற்கும் வரவேற்பு அலங்காரம். ஆலய வளாகமெங்கும் பெண்டிர் இணைத்த புள்ளிகள் வண்ண வண்ண கோலமாய் மின்னுகின்றது. எண்ணிய எண்ணம் திண்ணமாய் நிறைவேறும் நேரம் இது. கண்களுக்கு தெவிட்டாத வண்ணமிகு கோலமா 13 அன்பியங்கள் இணைந்து ஆலயத்தை வண்ணங்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆலயத்துடன் கலந்த அன்பியங்கள் இட்ட கோலங்கள் பல நாட்கள் முன் தயாரித்த கோலங்கள். இலக்கியத்திற்கு ஒரு சங்க இலக்கியம் என்றால் மதுரவாயில் புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு தமிழர் பண்பாட்டை காட்டும் வண்ணம் கோலங்களே. ஒரு வாரம் முன் தயாரிப்பு பயணம் மேற்கொண்டு குறிக்கோளுடன் ஆலயத்தை அடைந்து வெற்றியை நோக்கி புள்ளிகள் வைக்கப்பட்டு
வண்ண கோலமாக்கி வெற்றியும் கிடைத்தது. கிறிஸ்துவுக்குள் என்னோட இருந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் வழியாக சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பங்கு ஆலயத்தில் அந்த தமிழர் திருநாள் அதை முன்னிட்டும், அதற்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டும், உழவர் திருநாளை முன்னிட்டும் நம்முடைய பங்குல இது மாதிரியான விளையாட்டு போட்டிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுவும் முக்கியமாக இன்றைய நாளில் போகி பண்டிகை முதல் நாளாகிய இன்று நம்முடைய பங்கு மக்கள் அனைவருக்கும் கோல போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த பல வருடங்களாக நம்முடைய பங்கிலே பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விளையாட்டு போட்டியில் நிறைய பேர் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட இங்கே வந்து கொழுமி இந்த கோல போட்டியில் பங்கெடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக புள்ளி வச்சு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய நம்முடைய பண்பாடுகள் மறைந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலச்சூழலில் இப்படிப்பட்ட விளையாட்டு போட்டியானது நம்முடைய மீட்டெடுத்த, எப்படி நம்ம இளைஞர்கள்லாம் ஒரு நேரம் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மீட்டெடுப்பதற்காக ஒன்று கூடினார்களோ, அதே போல இந்த மாதிரியான போட்டிகளும் மறைந்து கொண்டிருக்கின்ற இது மாதிரியான நம்முடைய பண்பாடுகளையும் மீட்டெடுக்கும் விதமாக இந்த போட்டியானது நம்முடைய பங்கு ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது இங்கே மட்டுமே கொண்டாடப்படக்கூடிய அல்லது இங்கே மட்டுமே முடிந்து போகக்கூடிய ஒரு பண்பாடாக இருக்கக்கூடாது. எல்லா நாடுகளிலும், இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளிலும் இந்த பண்பாடானது பின்பற்றப்பட வேண்டும். நம்ம வளர்ந்த கலாச்சார சூழலினாலையும், அது மட்டும் இல்லாமல் இடப்பற்றாக்குறையினாலையும், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்திருந்தாலும் சில நேரங்களில் நம்ம தான் நகரவாசிகள் ஆகிட்டோம், இனிமேல் அதெல்லாம் கொண்டாடக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் தாழ்மையான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நிறைய நேரங்கள் அந்த பண்பாடை இழந்துடுறோம். ஆனால் இங்கே இந்த பண்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை மீண்டும் தொடர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முற்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தைப்பொங்கலை முன்னிட்டு நம்முடைய பங்குல அடுத்தடுத்த போட்டிகள், இன்னும் பல போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழர் பண்பாட்டை, கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான நடனங்களையும் நம்முடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்து தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எல்லாவற்றிற்கும் நீங்கள் வந்து ஊக்கமூட்ட வேண்டும். இன்னும் பல பேருக்கு நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய அந்த உயரிய பண்பாட்டை கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து எல்லாரும் வாங்க, பங்கு பெறுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள். உழவனுக்கு ஒரு திருநாளாம், உலகம் போற்றும் நன்னாளாம். இந்த நன்னாளான இப்பொங்கல் பண்டிகையில் நம்ம புனித அந்தோணியார் ஆலயத்தில் இந்த கோலப்போட்டி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த நம் பங்கு தந்தையை முதலில் வாழ்த்துகிறேன். எங்கள் அருளானந்தர் அன்பின் சார்பாக நாங்கள் அனைவரும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு அதற்காக பல ப்ரிப்பரேஷன் செய்து இந்த போட்டியில் பங்கேற்று முதல் பரிசை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருப்பதை பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க இந்த போட்டியில். இப்படி ஒரு கோல போட்டியை நம்ம பங்கில் நம்முடைய பங்கு தந்தை வைத்திருக்காங்க அப்படிங்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் நல்லா பண்ணுங்க. எல்லாருக்குமே பரிசு வெற்றிங்கிறது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பு. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஆலயத்தில் வந்து கோல போட்டி நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் சார்ல்ஸ்? எல்லாருக்கும் வணக்கம். 2024 தைத்திருநாள் ரொம்ப கலர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நம்ம அந்தோனியார் ஆலயத்தில் எல்லோரும் பயங்கரமாக புள்ளி வச்சு படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பட் புள்ளி வச்சு கோலம் போடணுன்றது தான் ரூல்ஸு. ஆனால் கலக்கிறாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வாட்டி காம்படிஷனாக டஃப்பாக இருக்குது. எல்லோரும் கலந்துக்கிறாங்க. 13 அன்பிகள் கலந்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்ற மாதிரி பயங்கரமாக செய்துட்டு இருக்காங்க. வித்தியாசமாக க்ரியேட்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கோயிலில் நிறைய ஆர்டிஸ்ட் ஒன்று உருவாகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த வாட்டி ஜட்ஜுக்கு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷன். மக்களும் ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேபோல் 2024 முழுவதும் நல்ல சந்தோஷமான, மகிழ்ச்சியான, செழிப்பான ஆண்டாக இருக்கணும், கலர்ஃபுல்லான ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி மிஸ்டர் சார். அனைவருக்கும் பொங்கல் விழா வாழ்த்துக்கள். முதலாக இந்த கோல போட்டி வந்து பல வருடங்களாக வந்து இந்த கோல போட்டியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சர்ச்சில். இதில் வந்து இந்த வாட்டி அன்பியங்கள் வந்து 13 அன்பியங்கள் பங்கேற்கிறாங்க.
ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு விதமான இதில் தலைப்பு வந்து தமிழர் பண்பாடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் வந்து நல்லா க்ரியேட்டிவாக அவங்க ப்ரெசன்டேஷனை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. இதில் வந்து ஜட்ஜஸ்க்கு உண்டான ஒரு இதுதான் 3 ஜட்ஜஸ் வராங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக தான் இருக்கும். ஏன்னா பூக்களை வைத்து மலர் அப்புறம் வெஜிடபிள்ஸை வச்சு ஃப்ரூட்ஸை வச்சு அப்படி வண்ணமயமாக வந்து கோலங்களை அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு இது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, எல்லோரும் வின் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுமே எல்லாருமே வின்னாஸாக தான் அறிவிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்றது. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கிலீஷ் கம்யூனிட்டியில் மாஸ் பார்க்க வந்தேன். அப்போ பார்த்தா திடீர்னு கோல போட்டிகள் நடக்கிறத நான் வந்து உள்ளே வந்து பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஒவ்வொரு அன்பியமும் ரொம்ப நேர்த்தியாக வந்து செஞ்சுருக்காங்க. ஆண்டவர் வந்து எப்படி நம்மளை நேர்த்தியாக வந்து வடிவமைச்சாரோ அது மாதிரி ஒவ்வொரு கோலங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். Hello, happy Pongal. Happy Pongal to all. Thanks for giving me an opportunity to speak here. I belong to Resurrection Parish, Bangalore. It's really a wonderful thing what I'm coming across here, because in Bangalore people are only busy with their work and their home life. But when I come to this side, I see a lot of exposures what the people are working, how they coordinate. Lot of combinations are here, but I don't know exactly how to present it. But different picture has its own different meaning. Okay, I see how people are gathered, mingled, lot of effort they are all putting across with different things. Thanks for giving me an opportunity to speak about this. Really, I like here. Every often whenever I have time, I really want to come down to this parish and have a mass. Thank you so much. இந்த கோல போட்டியில் வந்து நம்ம மதுரவாயில் பங்கில் வந்து ஒரு புது அனுபவம். நாங்கள் வந்து புதுசாக நான் கலந்துருக்கேன். எங்களோட அன்பியும் மிகச்சிறப்பாக போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணனா ஒரு 2 நாள் பண்ணணும். என்ன பண்ணலாம், தமிழர் பண்பாட்டை ஒட்டி என்ன பண்ணலாம், விவசாயத்தை கொண்டு வரலாம் நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து யோசித்து இதை எடுத்துகிட்டு வந்தோம். கண்டிப்பாக வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கடவுளோட கிருபை. தேங்க்யூ. நம்மளுடைய பூவை நெடுஞ்சாலை அந்தோணியார் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக போகி பொங்கல் அன்றைக்கு வந்து கோல போட்டி நடந்துகிட்ருக்கு. 13 அன்பியங்கள் இதில் கலந்துருக்காங்க. மிகச்சிறப்பாக கோல போட்டி போயிட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் 13 அன்பியம் கலந்துருக்கிறதுனால அதுவும் தமிழர் பண்பாடுன்ற தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தருமே ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. நான் நினச்சேன் ஜல்லிக்கட்டு பேஸ் பண்ணி தான் எல்லோரும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த கோலமே இல்லை. எல்லாருமே விவசாயம், பாரம்பரியம், நம்மளுடைய பாரம்பரியமான உணவு, விருந்தோம்பல், இந்த மாதிரி எல்லாருமே வந்து நம்மளுடைய தமிழர் பண்பாடோட தலைப்புகளை எடுத்து அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. எல்லா அன்பியங்களும் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் யார் ஜெயித்தாலுமே எல்லாருக்குமே சந்தோஷம்தான். அந்த மாதிரியான கோலங்கள் எல்லாமே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். எல்லா கோலத்தையும் பார்த்து ரசிங்க. இது 1.5 மணி நேரம் எல்லாருமே பொறுமையாக எடுத்து போட்டிருக்காங்க. அழகாக அதுக்கே ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்தளவுக்கு ஒவ்வொரு கோலமும் யூனிக்காக அழகாக இருக்குது. தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சர்ச்சில் போடக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேனலில் வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வருஷம் அதுவும் 2024ஆம் ஆண்டு சிறப்பாக அமையன்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் எங்களோட ஆலயத்தில் வந்து புனித அந்தோணியார் ஆலயத்தில் செலிப்ரேஷன் கோல போட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபாதர் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள முடிஞ்ச கோலங்களை வந்து நாங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட அன்பிய கோலம், புனித வெரோனிக்கல் அன்பிய கோலம். எங்களோட எல்லாரோட இன்புட்டையும் போட்டிருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோன்ற திருப்தியோடு நாங்கள் இந்த என்னோட கோலத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம். சாந்தினி சொல்லுங்கள். அந்தோணியார் ஆலயத்தில் கோல போட்டியில் வெரோனிக்கல் அன்பிய சார்பாக நாங்கள் இந்த கோலத்தை போட்டிருக்கோம். பரிசு கிடைக்குதோ இல்லையோ பார்ட்டிசிபேஷனுக்காக நாங்கள் எங்களோட எஃபர்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம். நன்றி. நம்ம அந்தோணியார் ஆலயத்தில் கோல போட்டியில் புனித ஆக்னஸ் அன்பியம் பங்கெடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறோம். அண்ட் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். பார்க்குறோம். வி ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நம் மத்தியிலே வேலம்மாள் பள்ளியை சேர்ந்த திருமதி மீனகா, திருமதி அலமேலு, திருமதி காயத்ரி நம் மத்தியிலே நடுவில் வந்திருக்காங்க. ஒரு பலத்த கரோலி கொடுத்து அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். நிறைய
ஆலப்பாக்கத்தில் இருக்கிற வேலம்மாள் பள்ளியில் நம்முடைய பங்கை சேர்ந்த திருமதி வெண்ணத் மேரி அதனுடைய பள்ளியினுடைய பிரின்சிபலாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டு இப்படியாக அங்கிருந்து தான் நமக்கு கடந்த ஆண்டு கூட அருமையான 3 பேருமே ஆசிரியர்கள். ஆகவே நடுநிலைமையோடு இதை தீர்ப்பிடுவார்கள். நீங்க ஒண்ணுதான் பண்ணணும், இந்த கோலம் போட்டிக்கு போட்டு 3 பேர் மட்டும் முன்னாடி வைங்க, வடி விட்டுருக்க. அவங்க தெரியாது, நீங்க கும்பலாம் தெரியாது, எல்லாம் ஒரு ஓரம் போடுவாங்க. வடி இந்த பக்கம் கும்பலாடிக்கு எல்லாம் பண்ணுங்க, கும்பலெல்லாம் வேணாம். 3 பேர் அந்த கோலம் போட 3 பேர் மட்டும் நிற்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா மட்டும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணா போதும், மற்ற யாரும் நிற்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம வந்து ஜட்ஜஸ் வந்து 1ஆம் நம்பர்ல இருந்து வராங்க. கொடுங்க, இந்த லிஸ்ட் கொடுங்க. சும்மா முதல் அன்பியம் ஜான் மரி வியானி, 2வது யாகப்பர், 3வது பேதுரு, 4வது அன்னை தெரேசா, 5வது ஆக்னஸ், 6வது லூக்கா, 7வது குழந்தை திரேசம்மாள், 8வது ராணி மரியா, 9வது தேவ சகாயம், 10வது அருளப்பர், 11வது ரஃபேல், 12வது வெரோனிகால், 13வது அருளானந்தர். சரியா? தயவு செய்து இந்த வழியை மட்டும் எனக்கு விட்டுருந்தோம். இப்போது நம்முடைய நடுவர்கள் 3 இப்போது அழைத்து செல்வோம். அவங்க டைம் எடுப்பாங்க. ஏதாவது கேள்வி மட்டும் கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொன்னா போதும். சரியா? தயவு செய்து வழியை விட்டுருப்பா, நடுவில் வெளியே விட்டுருங்க, இடம் விட்டுருங்க தயவு செய்து. கண்ணை கவரக்கூடிய அற்புதமான அழகான மிக நேர்த்தியான தமிழர் பண்பாடை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த கோல போட்டியில நீங்கள் ஆர்வத்தோடு மிக அற்புதமாக இதற்காக சிரமம் எடுத்து மிக அழகாக இடத்தையே அழகுபடுத்தியிருக்கிறீர்கள். எனவே நம்முடைய நடுவர்கள் இப்போது நம் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். 3 நடுவர்கள் 3 விதங்களிலே உங்களுக்கு வந்து அவங்க 30 மதிப்பெண்களுக்கு அவர்கள் நமக்கு மதிப்பெண் அளிக்க இருக்கிறாங்க. எனவே 3 பேர் ஒரு வழி உண்டு. அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் முதல்ல 2 அந்த அந்தந்த அன்பிகளை சேர்ந்து கோலம் போட்ட கூட நில்லுங்க. உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் சொல்வதற்கு இருந்தாங்க. பசுமை நிறைந்த பூமியை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி வண்ண கோலங்களை படைக்கிறது ஒவ்வொரு அன்பியமும். பதட்டம் கண்ணில், திட்டம் நெஞ்சில், கட்டத்திற்குள் வட்டமான பானை கோலம், நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற மனக்கணக்குடன் ஒவ்வொரு அன்பியமும் கையில் அரிசி மாவுடன் 13 அன்பியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வண்ணமயமாய் மனம் வீசி புள்ளிகள் இட்டு வண்ணம் படைத்தன. ஓவியரால் வரையப்படாத ஓவியம் மங்கைகளின் கைவண்ணத்தில் ஜொலிக்கின்றது. தடாகத்தில் பூத்த தாமரை மலராய் எங்கள் அன்பிய குடும்பங்களின் முகத்தில் புன்னகை. சித்திரை திருநாளில் சிற்பமாய் பெண்டிர் வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் ஆஹா என்னென்று சொல்ல கோலங்களில் இத்தனை வகைகளா? மா கோலம், புள்ளிக்கோலம், இழைக்கோலம், மலர்கோலம், வெள்ளைக்கல், மாவு கோலம், பூக்கோலம், பயிறு கோலம். பார்க்கவே பிரமிப்பு, பார்க்க பார்க்க இருமாப்பு. நாமும் அடுத்த வருடம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வண்ணமயமான ஆலய பூஞ்சோலையில் புன்னகை பூக்களில் 2024 வலம் வருகிறார்கள். பங்களிப்பு அளித்த அனைவருமே தகுதி உள்ளவர்கள்தான். தகுதி என்பது தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடுதல். இந்த 3மே எம் பங்கு ஆலயத்தில் பங்கெடுத்த அன்பியங்களிடையே நிறைவாய் உள்ளது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வெற்றி பெற்ற அன்பியத்திற்கு பரஸ்பரம் கைகுலுக்கி வாழ்த்து சொன்னார்கள்.
எம் பங்கு மக்கள் தீட்டிய கோலங்கள் எல்லாம் நீதிபதியை திகைக்கவே வைத்தன. தமிழர் பண்பாட்டை உலகுக்கு உணர்த்தும் உன்னத திருநாளில் ஒன்றான கோலங்கள் நீதிபதியை சிந்திக்க வைத்தது. யாரை முன்னிறுத்துவது என்ற குழப்பத்தின் மத்தியில் நீதி சொல்ல ஆயத்தமானார்கள். 1 நிமிடம் குழப்பம், 2 நிமிடம் சிந்தனை. காரணம், அத்துணை கோலங்களும் அருமை அருமை அருமை. காலம் போட்ட கோலத்தின் தீர்ப்பு நீதிபதியின் தீர்ப்பு. நீதியின் நிழலாய் சத்தியத்தின் வெளிச்சத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட இருந்தது. மார்கழி மாதம் என்றாலே நினைவிற்கு வருவது வண்ணமயமான எழில்மிகு கோலங்கள். மார்கழி பிறந்தது, வீடுதோறும் பூக்கோலம் மலர்ந்தது. மார்கழி பனியில் தூக்கம் தொலைத்து அதிகாலை துயில் கொண்டு கதிரவன் உதிக்கும் முன் நிலம் தெளிய ஆரம்பிக்கும் முன்பே தெருவாசல் பெருக்கி நீர் தெளித்து கோலமிட தொடங்குகிறது வெந்நீரின் மனைமாட்சி. கால் கடுக்க வண்ண வண்ண வளைவுகளாய் கம்பிகளாய் வாசலில் கோலங்கள் விரிந்து நின்றது. இடை தளர்ச்சியால் தத்தளிக்கிறது. வீதியின் கடை கோடி வரை மாக்கோலங்கள். ஊடு புள்ளியும் நேர்புள்ளியும் மார்கழி வரவை அறிவித்தது. இல்லத்தரசியாரை மனமகிழ வைத்தது. கோலம் என்றாலே அழகு. அதிகாலை இழைக்கோலம் மனையில் இட்டால் பெண்டீர் உடல் நலம் பயம். குனிந்து நிமிர்ந்து போடுவது சிறந்த உடற்பயிற்சி. அழகும் வடிவமும் ஒப்பனையும் இணைந்தால்தான் கோலங்கள் வண்ணமயமாகும். கோலமிடுதல் என்பது மதம் கடந்து ஏற்றத்தாழ்வுகளை கடந்து மனைகளில் கோலமிட்டார்கள். துணர்ச்சியோடு கோலமிட்டால் மனை செழிக்கும், மங்களம் பெருகும். புனித அந்தோனியார் ஆலயத்தில் மார்கழி நிறைவு நாளில் கோலப்போட்டி நடைபெற்றது. அனைவருக்கும் தைத்திக்கலாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீதி அரசிகள் தங்களுடைய அந்த மதிப்பெண்கள் யாரு முதல்ல 2வது 3வது வருத அவங்களுடைய பாணியில அறிவிப்பாங்க. அப்படிதானே மேடம்? மேம் பிரின்சிபல் மேம் பிரின்சிபல் மேம் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் தற்பொழுது அறிவிப்பார்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ் நேயர் விருப்பப்படி மூன்றாவது பரிசு புனித லூக்கா. செகண்ட் பிரைஸ் புனித அருளப்பன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் புனித ராணி மரியா. எல்லாருடைய அந்த கோலமும் செம சூப்பரு. அதை பத்தி இவங்களே சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தீங்க. தமிழர் பண்பாடு நல்லா தெரிஞ்சது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுக்கு கொடுத்தோம்னா அவங்க பல்சஸ் கிரெயின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் கல்ச்சர் நம்ம தமிழ் பண்பாடுக்கான எல்லாமே இருந்ததுனால தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் கொடுத்தது. ஓகேங்களா? தேங்க்யூ. எல்லா கோலமுமே சூப்பர், அமேசிங், சூப்பர். கீப் இட் அப். அன்பிற்குரியவர்களே, கூட்டுத்தொகையில் ஒரு சிறிய ஒரு தவறு நடந்து விட்டது. அதில் ஆக்னஸ் அன்பியம் 2ஆம் இடத்தை அருளப்பர் அன்பியத்தோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். 2 பேரும் ஒரே மதிப்பெண்கள். 2 பேரும் 2ஆம் இடத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். முதல் பரிசு ராணி மரியா அன்பியம், 2ஆம் பரிசு அருளப்பர் அன்பியம் மற்றும் ஆக்னஸ் அன்பியம், 3ஆம் பரிசு புனித லூக்கா அன்பியம். எனவே இந்த நேரத்தில் நம்ம பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்கள் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இங்கு வருகை தந்து இந்த விளையாட்டு போட்டியிலே நமக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அந்த பார்த்து மார்க் வழங்கிய இந்த எம் பங்கு மக்கள் தீட்டிய கோலங்கள் எல்லாம் நீதிபதியை திகைக்கவே வைத்தன. தமிழர் பண்பாட்டை உலகுக்கு உணர்த்தும் உன்னத திருநாளில் ஒன்றான கோலங்கள் நீதிபதியை சிந்திக்க வைத்தது. யாரை முன்னிறுத்துவது என்ற குழப்பத்தின் மத்தியில் நீதி சொல்ல ஆயத்தமானார்கள். 1 நிமிடம் குழப்பம், 2 நிமிடம் சிந்தனை. காரணம், அத்துணை கோலங்களும் அருமை அருமை அருமை. காலம் போட்ட கோலத்தின் தீர்ப்பு நீதிபதியின் தீர்ப்பு. நீதியின் நிழலாய் சத்தியத்தின் வெளிச்சத்தில் தீர்ப்புக்கள் வழங்கப்பட இருந்தது. நீதியே, நீதி எங்கே என்று நீதிபதியை தேடி ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டது. நீதி அறிவிக்கப்பட்டது. சோகம் ஒரு புறம், மகிழ்ச்சி ஒரு புறம். நிலையான நீதியை ஆண்டவன் நீதிபதியின் கையில் குலையாதவாறு எழுதிவிட்டான். பங்கேற்ற அன்பியங்கள் கோலத்தின் பல்வேறு பரிமாணங்களை வண்ணங்களில் வரைந்து நீதிபதிகளையும் பிரமிக்க வைத்தனர். இறுதியில் வெற்றி பெற்ற 3 இடங்கள் துணைப்பங்கு தந்தையால் அறிவிக்கப்பட்டது. முதலாவது இடத்தை தட்டி சென்றவர் ராணி மரியா அன்பியம், 2வது இடம் ஆக்னஸ் அன்பியம் மற்றும் அருளப்பர் அன்பியம், 3வது இடம் புனித லூக்கா அன்பியம். தைத்திங்கலாம் பொங்கல் திருநாளில் பங்கெடுத்த அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பங்கெடுத்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் பங்கு தந்தை சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.